அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 8ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. ஏகாதசி திதி 12:29 வரை பகல், அதற்கு மேல் துவாதசி திதி, உத்திர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், கோல்டு கலரு, பிஸ்கட் கலரு, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாதது பிங்க்கு அல்லது மெரூன் கலர். காலையில் எடுக்க வேண்டியது, டிஃபன் சாப்பிட வேண்டியது கோதுமை மாவில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி, கோதுமை ரவா உப்புமா ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதான் முதல் பாதியில் பிறந்தவர்கள் மனதிற்கு உகந்த மாதை மணந்து தாம்பத்திய சுகத்தை காண்பவராக இருப்பார். அதாவது ஒருமித்த கருத்துடையவங்களாக இருந்தால் அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களாக இருந்தால் தாம்பத்திய சுகத்தில் எந்த குறைபாடுகளும் வருவதில்லை. இவருக்கு மனதிற்கு சேர்ந்த மாதையை மணந்து கொள்ளுகிறார். பிற்காலத்தில் அந்த 4ஆம் பாதம் பிற்பாதியில் பிறந்தவர்கள் மனைவியோடு கருத்து வேறுபாடு கொண்டவராயும், மனைவியை மகிழ்விக்க இயலாதவராயும், இஷ்டமில்லாதவராயும் மனைவி மீது மனைவியை விலைக்கு வைக்க துணிந்தவராகவும் இருப்பார். அதுதான் வித்தியாசம் முதல் பாதியிலையும் பிற்பாதிலையும் பிறந்தவர்களுக்கு. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு பார்க்க விரும்புவோர் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இன்று காதல் வலையில் வீழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. வாலிபர்களுக்கு கண்டிப்பாக காதல் வலையில் விழுந்து விடுவீர்கள். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு வீணான கெட்ட பெயர் உண்டாகக்கூடும். எதிர்ப்புகள் கொஞ்சம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் உண்டாகும். துணிவுடன் உங்களது காரியங்களை நீங்கள் செய்து வந்தால் கட்டாயம் வெற்றியை நுகர்வீர்கள், வெற்றியை அனுபவிப்பீர்கள். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். அடுத்து ரிஷபராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். எல்லோராலையும் உங்களுக்கு ஆதாயமே உண்டாகக்கூடும். டெக்ஸ்டைல்ஸு, ட்ராவல்ஸு, பியூட்டி பார்லர், பேயிங் கெஸ்ட் போன்ற துறைகளில் ஈடுபவர்களுக்கு நல்ல லாபம், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட போகின்றது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களால் மகிழ்ச்சியே கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி. பிடிவாத குணம் நிரம்பி நிற்கிறது. அப்படி பிடிவாதமாக ஒரு செயலை செய்யும்போது எதிர்பாராத வகையில் வெற்றி கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே வருகின்றது. விரோதிகள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு, அவர்கள் செய்ய இடையூறாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட உங்களுக்கு நன்மையே தருகின்றது. ஸோ இன்றைய கடவுளர் நாள் இன்றைய பொழுது நன்றாகவே கழிகின்றது. அடுத்து கடகராசி. கவலைகள் மறைந்து மன நிம்மதி ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது, சமயம் இது. செய்தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வருகிறது. செல்வம் செல்வாக்கு லாபம் அதிகரிக்கிறது. புகழ் ஏற்படுகிறது. மனைவி மக்களால் நன்மை உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. அடுத்து சிம்மராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன. சுற்றத்தினரிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள்.
நண்பர்களின் உதவி எப்போதும் போல் இருந்து வருகின்றது. அடுத்து கன்னிராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இல்லை. சுயநலம் கொஞ்சம் அதிகரிக்கிறது. கூட்டுத் தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதை கெட்டியாக பற்றி கொண்டால் காலம் முழுவதும் நன்மையே நடக்கும். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். அடுத்து துளாராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் விரோதம் ஏற்படுகின்றது. குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கிறது. கடன் தொல்லை, உடல்நல குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படுகிறது. எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றியே கிடைக்கிறது. வெற்றி மட்டுமல்லாமல் அதனால் நல்ல பலனும் கிடைக்கிறது. பிறர் தயவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் ஆகியோரால் நன்மை உண்டாகும். எதிர்த்தவர்கள் மறைவார்கள். கடவுள் பக்தி அதிகரிக்கிறது. அடுத்து தனுசு ராசி. நண்பர்களால் நன்மை உண்டாகிறது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். புதுமனை, நிலம், வீடு, வாகனம் வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன் துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. அடுத்து மகர ராசி. தொழிலில் பாராட்டும், பதவி உயர்வும் உண்டாகும். எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படக்கூடும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனமாகலாம். புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாக இருக்கும். அடுத்து கும்பராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கிறது. நினைத்தவை எல்லாம் ஓரளவு நிறைவேறுகின்றது. பெரியோர்கள் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகியவை நடைபெறும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. செல்வம், செல்வாக்கு பெருகுகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றியே ஏற்படுகின்றன. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்றது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். புத்தாடையும் புதிய நகைகளும் வாங்கலாம். புதிய வீடு வாங்குதல் அல்லது புதுமனை புகுதல் நடக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். பெற்றோர் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.